ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூண்யா ப்ளஸ் ட்ரா வந்து 563. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். காரூண்யா ப்ளஸ் வீக்லி சார்ட் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ போன வார காரூண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 063. 0ன நம்பர் நம்மளுக்கு காரூண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4, 8 இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 001 அதுக்கு அடுத்த வாரம் 949, 102 அதுக்கு அடுத்த வாரம் 248, அதுக்கு அடுத்த வாரம் 907, 089னு ஒரு ரிசல்ட்டு, 048னு ஒரு ரிசல்ட்டு. 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 4, இங்கே 0 அதுக்கு அடுத்த வாரம் 4, 8, 4, 8, 0 இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 08 இங்கே 048னே நம்பர் இருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். இங்கே 460 அதுக்கு அடுத்த வாரம் 857, 480னே ஒரு ரிசல்ட்டு. இங்கேயுமே வந்து 048, இங்கே 480னு ஒரு ரிசல்ட்டு. இப்போ போன வார்த்தை நம்பர் 063, இதுக்கு முன்னாடி 48ன்ற நம்பர் எங்கேயும் பாஸ் ஆகலை. 0 மட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 48 இந்த ரெண்டு நம்பருமே ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காரூண்யா ப்ளஸ் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். காரூண்யா ப்ளஸ் சார்ட்டில் 0ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 48 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4, இங்கே 048, இங்கே 08, இங்கேயும் 048. இப்போ அடுத்து இங்கேயும் 08, இந்த இடத்துலையும் 480. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் ஏ போர்டில் காரூண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 48 ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து காரூண்யா ப்ளஸ் வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் காரூண்யா ப்ளஸ் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 332063 இதான் 6 டிஜிட் நம்பர். போன வாரம் ரிசல்ட் 6 டிஜிட் நம்பரில் முதல் ரெண்டு நம்பர் வந்து 33ன்னு இருக்கும், சேமாக இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன காரூண்யா ப்ளஸ் ரிசல்ட்டெல்லாம் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு இங்கே கீழே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 999 699, அதுக்கு அடுத்த வாரம் 048, இங்கே 331110, அதுக்கு அடுத்த வாரம் 699, இங்கே 665237, அதுக்கு அடுத்த வாரம் 063. இப்போ போன வார்த்தை நம்பர் 332063. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 6 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே 9981னா அதுக்கு அடுத்த வாரம் சி போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 3309னா அதுக்கு அடுத்த வாரம் 9 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 6636னா அதுக்கு அடுத்த வாரம் 63 இந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 33 எடுத்தால் 9 தான். இப்போ 9 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். இந்த நம்பரும் சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து காரூண்யா ப்ளஸ் வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 6 டிஜிட் நம்பரில் முதல் ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர ரிசல்ட் நம்பர் நம்மளுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 9981னா அதுக்கு அடுத்த வாரம் 8, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 3339னா அதுக்கு அடுத்த வாரம் 9, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 6636னா அதுக்கு அடுத்த வாரம் 36. இப்போ போன வார ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 33 எடுத்தால் 9 தான். அதனால் 9 மட்டும் நான் சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ நீங்கள் வந்து அக்ஷயா சார்ட்லேருந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த வாரம் அக்ஷயா நம்பர் 976, வின்வின் நம்பர் 804, ஸ்ரீசக்தி நம்பர் 979, 5050 நம்பர் 564, லாஸ்ட்டில் எழுதிக்கிறது எல்லாமே இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர். இது வந்து போன வார நம்பர், அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர், ஒரு 3 வார ரிசல்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே அக்ஷயாவில் போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 876. இந்த 3 டிஜிட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிடும். 876னா இங்கேருந்து 76 இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ வின்வினுக்கு போன வாரம் நம்பர் 496, அதுக்கு முன் வார நம்பர் 768. போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 768லேருந்து 8 மட்டும் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம் இந்த வாரத்தில். ஸ்ரீசக்திக்கு போன வாரம் நம்பர் 575, அதுக்கு முன் வார நம்பர் 890. இந்த 3 டிஜிட் நம்பர் 890லேருந்து 9 மட்டும் இந்த வார ஸ்ரீசக்தி நம்பர். ஓகேவா, இந்த வார ரிசல்ட் நம்பர் 979னா 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். 5050க்கு போன வார நம்பர் 431, அந்த நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 155. இப்போ இந்த 155லேருந்து 5 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த வார ரிசல்ட்டுக்கு போன வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ காரூண்யா ப்ளஸ்க்கும் போன வார நம்பர் வந்து 063, அதுக்கு முன் வார நம்பர் 237. அப்போ இந்த 2, 3, 7 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துடுறேன். இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். ஏன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் அக்ஷயாவிலேருந்து
ஒரு 4 ரிசல்ட் இந்த வாரம் 4 ரிசல்ட் மட்டும் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். போன வாரம் நம்பர் பார்க்காதீங்க வீக்லி சார்ட்டில். அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் இருக்கும். இப்போ இங்கே அக்ஷயாவில் 7676 இங்கே பாஸ் ஆகிருக்கும். வின்வினில் போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் நம்பர் 768னா 8 இந்த வாரம் ஏ போர்டில் இருக்கும். ஸ்ரீசக்திலையும் போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் பி போர்ட் நம்பர் 9. இந்த 9 வந்து இந்த வார ரிசல்ட்டில் 2 போர்டில் பாஸ் ஆகிருந்தது. 50-50க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். இப்போ நேற்று ரிசல்ட் 564, போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் வந்து 155னா இந்த 5 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ காரணியா ப்ளஸ்க்கும் இதே மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். காரணியா ப்ளஸ்க்கு போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 237. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துறேன். 2, 3, 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, 8, பி போர்டில் 2, 3, 7, சி போர்டில் 9. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 429, 439, 479, 829, 839, 879. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 42, 43, 47, 82, 83, 87. பிசி வந்து 29, 39, 79. ஏசி வந்து 49, 89. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி அதுக்கடுத்து காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி பி போர்ட்டில் 2, 3, 7. அதே மாதிரி காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 0 இருந்தால் 4, 8 பாஸ் ஆகலாம். அதே மாதிரி முதல் 2 டிஜிட் நம்பர் சேமாக இருந்தால் அதை பெருக்கல் பண்ணி 9ன்னு எடுத்திருப்பேன். இந்த மாதிரி எடுத்த நம்பர்ஸ் தான் ஏ போர்ட்டில் 4, 8, பி போர்ட்டில் 2, 3, 7, சி போர்ட்டில் 9. பாக்ஸ் வந்து 429, 439, 479, 829, 839, 879. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 42, 43, 47, 82, 83, 87, பிசி 29, 39, 79, ஏசி வந்து 49, 89. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.